தெரிவே ரொம்ப அதிசயம். தி சாய்ஸ். இன்றைக்கும் அதேதான். பேரரசு உருவாக்க வேண்டும் என்றால் வரி விதிப்பு கொடுமையாக இருக்கும். திருவிதாங்கூர் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லுவோமே, ஒரு ஆலயத்தில் இவ்வளவு சொத்து இருந்தது என்பதை உலக பெருமையாக பேசுகிறோம். அந்த சொத்து அந்த எல்லாம் எங்கிருந்து வந்தது? இப்படி 300 விதமான வரிகளை விரித்துத்தான் வந்தது. தொழில் செய்யறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கும் கூட தொழில் செய்யணும்னா என்ன, எத்தனை பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்ட வேண்டி இருக்குது? 18 இருந்து 26 கட்ட வேண்டி இருக்கு. அதுக்கு மேல என்ன கட்ட வேண்டி இருக்குது? இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்குதா இல்லையா? இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்குது. அதுக்கு மேல நீங்க ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், என்ன கட்ட வேண்டி இருக்குது? ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேண்டி இருக்குதா இல்லையா? அதான் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னார் ஃபாதர், நம்ம எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வைப்போம், எங்களுக்கு தொழில வர லாபத்தை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், இந்த வரியை எங்களுக்கு தரட்டும். நல்ல யோசனை இல்லை, கைதட்டுங்க எல்லாரும். அருமையான யோசனை. வரியை மட்டும் நீங்க எங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த லாபத்தை நீங்க வச்சுங்க. சோ இன்று ஒரு கொடும் வரி விதிப்பு காலம் மட்டுமல்ல, பேரரசு வெறி மட்டுமல்ல, மதவெறி மட்டுமல்ல. அது என்ன உருவாக்கும் என்றால், அந்த மதவெறி சார்ந்து மனிதாபிமானமற்ற, இரக்கமற்ற, நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, அதிர்ந்து போவீர்கள். இந்தியாவினுடைய 58% சொத்துக்கள் இன்று வெறும் 1% மாறி இருக்கிறது. இந்தியாவினுடைய 58% சொத்துக்கள் வெறும் 1% மீதம் இருக்கிற இன்னும் ஒரு 20% வெறும் ஒரு 11% பேரிடம். ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு 20% பேரிடம் இந்த நாட்டினுடைய 80% சொத்துக்கள் மாறி இருக்கின்றன. அதானி என்கின்ற ஒற்றை மனிதனுடைய சொத்து கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை கோடியா இருக்கிறன்னு யாரா பட்டுன்னு சொல்லுங்களேன். தெரியல பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் ஐக்கிய கிறிஸ்தவ பேரவையினுடைய வேலைன்னு நினைக்கிறேன். அதானியுடைய சொத்து மட்டும், அதானின்னு சொன்னாலே ஏதாவது பிரச்சனை வந்துடும் நான் பயப்பட மாட்டேன், அதுக்கெல்லாம் ஜெகத்கேஸ்வர் பயப்பட மாட்டாரு. அதானி என்று சொன்னாலே, இன்றைக்கு கனிம வளத்தை பற்றி அன்பு சகோதரர் பெர்லின் அவர்கள், அவர் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார். அவருக்கும் நீங்கள் ஒரு உற்சாகமான கரவொலியை கொடுக்க வேண்டும். இயங்கிக் கொண்டே இருக்கிறார், தொடர்ந்து செயல்படுது. இன்னைக்கு கனிம வளங்கள் சட்டம் ஒன்று வந்திருக்கு இல்ல, ரேர் மினரல், இங்க இருக்கிற மினரல்ஸ் மட்டும் நேரடி கண்ட்ரோல் எடுத்திருக்காங்கல்ல. நேரடி கண்ட்ரோல் யாருக்காக எடுத்திருக்கிறார்கள் என்றால், அது ஐஆர்இக்காக எடுக்கல, அதானிக்காகத்தான் எடுத்திருக்காங்க. நல்லா ஞாபகம், உங்க புத்தகத்தில் எழுதியிருக்கீங்களான்னு தெரியல, அதானிக்காகத்தான் அதை எடுத்திருக்கிறார்கள். அந்த இதை அதை துரதிருஷ்டவசமாக நம்ம மக்களும், விழிப்பில்லாத நம்முடைய மக்களும் அதை நம்ம கண்டுக்கல. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் அதானியினுடைய சொத்து மதிப்பு 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடி. எப்படி இந்த நாட்டில் நடக்கும்? ஆக அடிப்படையில் இந்த பிரச்சனைகள் இருக்கிற போது அதனுடைய நீட்சியாக, அது கடலோர பிரச்சனையாக இருக்கலாம், பல பிரச்சனைகள் நம்மை சூழ்கிற போது கிறிஸ்தவம் இந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? ஜனநாயகத்தின் பக்கத்திலும், மக்களாட்சியின் பக்கத்திலும், அதே போல இயற்கையின் பக்கத்திலும், மக்களின் பக்கத்திலும் நிற்பதற்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்தவம் வேரோடும். அன்பார்ந்தவர்களே, இன்று என்னை அழைத்த நான் ஃபாதர் பொன்னையா அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லிக்கொண்டு, என்ன குமரி மாவட்டத்தில் உரை நிகழ்த்தி கொஞ்சம் நீண்ட நாள் ஆயிற்று. நான் 21ஆம் நூற்றாண்டில் நான் சொல்றேன், மணலி குழிவளையும் நான் பொருத்தி, கன்னியாகுமரி கிறிஸ்தவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? நல்லவங்களா இருந்தாங்க, ரொம்ப சுயநலமாயிட்டாங்க, ரொம்ப ரொம்ப சுயநலமாயிட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. சமூகத்தை பற்றின அக்கறை மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்போ நமக்கெல்லாம் கல்வி கொண்டு வந்தாங்க. நம்ம இன்னைக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது, போய் நம்ம எல்லாம் இணைஞ்சு செய்ய வேண்டியது, எல்லாருக்கும் கல்வியை ஒரு காலத்தில் ஜனநாயகப்படுத்தினோம் என்றால், இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, 30% ஒயிட் காலர் ஜாப்ஸ் அதை நாக் அவுட் பண்ணும். 50,000 1.5 லட்சம் சம்பளம் வாங்குற 30% வேலைகள் 5 வருஷத்துல இல்லாம போயிடும். இன்னும் ஒரு 30% ப்ளூ காலர். ப்ளூ காலர்னா அந்த 10-15,000 ரூபாய் சம்பளம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆட்டோமேஷன் வருது. இதை பத்தி யாராவது நம்ம சர்ச்சில் பேசுறோமா? 60% வேலைகள் இன்னும் 5 ஆண்டுகளில் அகற்றப்பட்டு விடும். எப்படி இந்த இளம் தலைமுறையை நம்ம பாதுகாக்க போறோம்? அல்லது கனிம வளங்கள், மலை அல்லது கடலோரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவற்றை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கடந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துல, 10 இல்ல ஒரு 5 வருஷத்துல என்ன வரும்னா,
டிசைனர் பேபி, அதாவது யார் உங்களை மாதிரி மீசை நிறம், உங்களை மாதிரி கண்ணு, இது மாதிரி வந்து நம்ம லெபார்டரியில் டிசைன் பண்ண மாதிரி நம்மவே டிசைன் பண்ணி ஒரு குழந்தை. தொழில்நுட்பம் இதை விட மோசமாக என்ன வரப்போகுதுன்னா, இதை விட மோசமாக வருது. நீங்கள் நியூராலிங்க்னு ஒரு கம்பெனி அமெரிக்காவில் தொடங்கியிருக்கான். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய கடைசி இலக்கு என்னவென்றால், இப்போ 60-70 வயசாகுதுன்னு வச்சுங்க, திடீர்னு நானும் இளமையாக வாழலாமே அப்படின்னு ஒரு ஆசை வந்தால், ஒரு பாவப்பட்ட வீட்டில் போய் 15 வயசோ 20 வயசாக இருக்கிற பையனை பிடிச்சி அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபா கொடுத்து அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அவன் பிரெயினை கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னோட பிரெயினை அவனுக்கு அப்லோட் பண்ணி விட்டா அவன் உடம்புல நான் ஆயிடுவேன். புரியுதா உங்களுக்கு? இது நடக்க போகுது. அதாவது பிடிஎஸ் மணி சார் ஒரு வாய்ப்பு இருக்கு, பார்த்துடுங்க. ஆக இப்ப இதை பற்றியெல்லாம்